அமைச்சர்கள் பதவி பறிப்பு. தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை. விஜய் அதிரடி உத்தரவு. தவறு செஞ்சா அதை தெரிந்து செஞ்சா அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படிங்கிற எம்ஜிஆருடைய பாடல் வரிகளை போல தமிழக முதலமைச்சர் விஜய் அவங்க இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு விடுத்திருக்கக்கூடிய உத்தரவை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலமாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தலைமைச் செயலகத்துல அமைச்சரவை கூட்டம் நடந்த நிலையில அதுல பேசின முதல்வர் விஜய், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டேன், யாரு தப்பு செஞ்சாலும் உடனே அமைச்சர் பதவி பறிக்கப்படும், அமைச்சர்கள் யாருமே பள்ளிக்கு போய் ரீல்ஸ் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கினார். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. இதில் பேசுகிற முதலமைச்சர் விஜய், தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக அமைச்சர்கள் யாரும் தவறு செஞ்சா அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், யார் தவறு செஞ்சாலும் உடனே அமைச்சர் பதவி பறிக்கப்படும், தப்பா எடுத்துக்க கூடாது, ஊழலற்ற அரசாக தாவேக அரசு இருக்கணும், வெளிப்படை தன்மை கொண்ட அரசா தாவேக இருக்கணும், அமைச்சர்கள் பள்ளிகளுக்கு போய் ரீல்ஸ் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தாவேக ஆட்சி அமைத்து 2 மாதங்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில சில அமைச்சர்கள் மேல எதிர்க்கட்சிகள் ஊழல் புகார்களை அடுக்கிட்டு வராங்க. குறிப்பா பழனி கோவில் நிலம் முறைகேடா பதிவு செய்யப்பட்ட விவகாரத்துல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் எதிர்க்கட்சிகளால கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி சில அமைச்சர்களுடைய செயல்பாட்டில் விஜய் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில தான் இன்றைய அமைச்சரவை கூட்டத்துல கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. யாரா இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு விஜய் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமைச்சர்கள் தவறு செஞ்சா எந்த தயக்கமும் இல்லாம நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதும் அமைச்சர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரடியான எச்சரிக்கையா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் சிலர் ஆய்வு அப்படிங்கிற பெயர்ல பள்ளிகளுக்கு போய் ரீல்ஸ் எடுக்கிறது, மாணவர்களுக்கு இடையூறு செய்யறது, இதையும் பொதுவெளியில கடுமையா விமர்சிக்கப்படுது. பெற்றோர்களையும் கோபமடைய செய்யக்கூடிய வகையில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா நிறைய பேர் விமர்சனம் சொல்லிட்டு வந்த நிலையில தேவையில்லாம ரீல்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு விஜய் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. சமீபத்துல அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளி மாணவிகள் கிட்ட ஆங்கிலத்துல கேள்வி எழுப்பிய விதம் சர்ச்சையை கிளப்புச்சு. மாணவி ஒருத்தவங்க கிட்ட வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா கேட்டப்ப அந்த பிள்ளையால பதில் சொல்ல முடியல. பக்கத்துல இருந்த ஆசிரியை கிட்ட சொல்லி நீங்க மாணவியிடம் உரையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அமைச்சர் கீர்த்தனா அப்ப பேசிய விதமும் சமூக வலைதளங்கள்ல கடுமையா விமர்சிக்கப்பட்டுச்சு. ஆட்சிக்கு கெட்ட பெயர் வந்துடக்கூடாது, அதுபோக மேலும் சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் புகார்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில ஆட்சிக்கு கெட்ட பெயர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் இன்றைய அமைச்சரவை கூட்டத்துல முகத்துக்கு நேராவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு முதல்வர் விஜய் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மூலமா தனக்கு நெருக்கமானவர்களுக்கும் எந்தவித சலுகையும் காட்ட மாட்டேன், தப்பு செஞ்சா பதவி போயிடும் அப்படிங்கிறத அழுத்தமா சொல்லி இருக்கிறதா பார்க்கப்படுது. ஆக தாவேக ஆட்சி ஆரம்பித்து 60 நாட்கள்ல குதிரை பேரத்தில் ஆரம்பிச்சு மூட நம்பிக்கை பின்பற்றுதல், தனக்கு உரிமை உள்ளவங்களுக்கு அரசு பதவி வழங்குதல், கரூர்ல தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் உயிரிழந்த விவகாரத்துல அரசு பதவி வழங்குதல், தாவேக நிர்வாகியே பாலியல் செயல்ல ஈடுபட்ட சம்பவம், அமைச்சர் அப்படிங்கிற பேர்ல ரீல்ஸ் எடுத்து சர்ச்சையில சிக்கிறது, இப்போ தாவேக அமைச்சர்களே ஊழல் புகார்ல சிக்கி இருக்கிறது, இது போன்ற எண்ணற்ற சர்ச்சைகளுக்குள்ள சிக்கி இருக்கக்கூடிய தாவேக அரசு இனியாச்சும் ஊழல் செய்யறவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.
அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.